சின்னையா வயசு வா உக்காரு. அம்மா நீ எங்க போயிட்டு வர்ற? நீ என்கிட்டயே எதுவும் சொல்லல, அபிக்கிட்டே எதுவும் சொல்லல. போனை போட்டு நான் அவ்வளவு நேரம் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ எடுக்கவே இல்லை. அதனாலதான் நீ எப்ப போன எங்க போனேன்னு கேள்வி கேட்டேன். ஆமா நீ எங்க போயிருந்த சொல்லு. இல்ல சின்னையா, நான் பெட்ரோல் போடுறதுக்கு தான் போனேன். போட்டுட்டு வரப்போ லேசா மயக்கம் வர மாதிரி இருந்துச்சா, ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். இங்க பாரு, உன்னை யாரு பெட்ரோல் போடுறதுக்கு தனியா போச்சுனா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் போகலாமா? இந்த கொளுத்துற வெயில்ல நீ பாட்டுக்கு பெட்ரோல் போடுறேன் தனியா போயிருக்கிற, மயக்கம் வந்திருக்குது, ஜூஸை குடிச்சிட்டு வரேன்னு அசால்ட்டா சொல்ற. சரி இப்போ உனக்கு மயக்கம்லாம் எதுவும் வரல? ஒன்னும் இல்ல சின்னையா, பரவாயில்ல. சரி சரி. ஆமா நீங்க எதுக்கு என்ன தேடினீங்க? அது உன்னை காணும்னு அபி ரூமுக்கு போயிருந்தேனா, அங்க அபிப்புள்ள பார்த்தா அழுதுகிட்டு இருந்துச்சு. சின்னையா என்ன சொல்றீங்க? அபி அழுதுட்டு இருந்தாளா? என்ன ஆச்சு? என்ன ஏதுன்னே தெரியல. ஆனா அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா அது வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. ஆனா அந்த கதிர் பைய இப்பதான் இங்க இருந்து வந்தானா, அவன் எதுவும் வந்ததும் அந்த பிள்ளைய திட்டினானா அடிச்சானா என்னன்னு தெரியல. நான் அதையுமே அபி பிள்ளைகிட்ட கேட்டேன், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுச்சு. அந்த ராஸ்கல் 2-3 நாளா வீட்டுக்கே வரல. நான் துர்கா கிட்ட கேட்டேன், அவன் ஃப்ரெண்டு யாருக்கோ கல்யாணம், அதுக்கு பெங்களூர் போயிருக்கான்னு சொன்னாங்க. இப்ப அவன் வந்ததும் அபி அவன் கிட்ட எங்க போயிருந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டிருப்பா. அவன் கோவப்பட்டிருப்பான், இவளை டார்ச்சர் பண்ணிருப்பான். அதான் அபி அழுதுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். அபி என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? கதிர் ஏதாவது பண்ணானா? அபிமா சும்மா எதுக்கு நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்லாததுக்கு தான் இப்படி நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? என்ன நடந்துச்சுங்கிறத உண்மையை சொல்லு. அவன் உன்னை எதுவும் அடிச்சானா இல்ல திட்டினானா? ஆமா நாங்க வந்து நின்னுகிட்டே இருக்கிற, நீ என்ன அந்த பக்கம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? எங்களை பார்த்து பேசு. என்னடா இங்க பாரு. அபி என்ன